ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஃபார்ம் ஐடிஃபை. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. என்எம்ஆர்னா என்னன்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ். இதோட எக்ஸ்பேண்ட் பண்றது. ஸோ இதுல வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு இருக்குல்ல, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா இது வந்து ஒரு பவர்ஃபுல் அனலைட்டிக்கல் டெக்னிக்கும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஆர்கானிக் மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இப்போ நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஸ்பின் சேஞ்சஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியில வந்து நடக்கும்ல, அது வந்து அதை பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். எப்போ அதை ஸ்டடி பண்ணுவோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ டெஃபினிஷனா படிக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் spectroscopy is a powerful analytical technique used to study the structure of organic molecules. It involves the study of spin changes of atomic nuclei when radio frequency radiation is absorbed in the presence of strong magnetic field. ஸோ இன்ட்ரடக்ஷன் இதுதான். இன்னும் இன்ட்ரடக்ஷன் வந்து கண்டினியூ ஆகுது. வெயிட் a செகண்ட். இப்போ வந்து ஹைட்ரோஜன் நியூக்ளியர் இருக்காங்களா, அவங்களாம் ஸ்டடி பண்றது தான் வந்து புரோட்டான் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரோஜன் நியூக்ளியர் தவிர்த்து நமக்கு வந்து அதர் நிறைய நியூக்ளியர்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஸ்டடி பண்றது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதுதான் டெஃபினிஷனா சொல்றாங்க. when hydrogen nuclei is studied it is called proton magnetic resonance. When other nuclei such as carbon, fluoride, chloride are studied, it is generally called NMR spectroscopy. Then next வந்து இப்போ அந்த நியூக்ளியை வந்து ஹாட் மாஸ் நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராவை ஷோ பண்ணும். ஏன் அது ஷோ பண்ணுதுன்னா நியூக்ளியர் ஸ்பின் அண்ட் ஏசிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கனால தான் இது வந்து என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராவை ஷோ பண்ணும். இதே நியூக்ளி லைக் கார்பன், ஆக்சிஜன், சல்ஃபர் இவங்க எல்லாருமே நமக்கு வந்து என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா ஷோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கிறனால. இப்போ ஏசிமெட்ரிக்கலுக்கும் சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்ட்டு சம்டைம்ஸ் வந்து நமக்கு குழப்பம் ஆகல. ஸோ அதுக்காக வந்து நான் சொல்றேன். வெயிட் a செகண்ட். ஓகே, இப்போ ஏசிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது யாருன்னா கார்பனைல் குரூப். கார்பனைல் குரூப்னா யாரு? சி டபுள் பாண்ட் ஓ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து ஏசிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சிமெட்ரிக்கல்னா வந்து மீத்தேன் CH4 இவங்க தான் வந்து சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசிமெட்ரிக்கலுக்கும் சிமெட்ரிக்கலுக்கும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஹாட் மாஸ் நம்பரா இருக்குல்ல, அது வந்து நியூக்ளியர் ஸ்பின் வந்து பொசஸ் பண்ணும் அண்ட் இது வந்து ஸ்மால் மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நியூக்ளியெலாம் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணுவாங்க. அது பிளேஸ் பண்ணும்போது அதுவே வந்து அலைன் ஆகி அதுவே அலைன் ஆகிக்கும்னு சொல்றாங்க. ஸோ அலைன் ஆனதும் இது வந்து டூ பாசிபிள் ஓரியன்டேஷன் இருக்கு. ஸோ டூ பாசிபிள் ஓரியன்டேஷன் என்னென்னா பேரலல் ஓரியன்டேஷன், ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷன். பேரலல் ஓரியன்டேஷனுக்கும் ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷனுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து அது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட அலைன்டா இருக்கும்ல, அதுதான் வந்து பேரலல் ஓரியன்டேஷன். அண்ட் இது வந்து லோயர் எனர்ஜியா இருக்கும். ஆன்டி பேரலல் பொறுத்த வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து அலைன் ஆகுறதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து ஹையர் எனர்ஜியா சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான், பேரலல் ஓரியன்டேஷனுக்கும் ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷனுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ வந்து அது அரௌண்டாக தான் வந்து ரொட்டேட்ஸ் ஆகுமே. ஸோ அது ஆகுறது தான் வந்து நம்ம ப்ரிசிஷன்னு சொல்கிறோம். இப்போ அது கூட வந்து அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் போது நம்ம வந்து ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணனா அந்த ஃப்ரீக்வன்சியும் அண்ட் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம
நியூக்ளியஸ் வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு வந்து மூவ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெசனன்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் இது நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்எம்ஆர் சிக்னலும் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து எனர்ஜி ஈக்குவேஷன். எனர்ஜி ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேட் என்னென்ன, கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இப்போ டெல் இ ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. டெல் இ வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் பிட்வீன் எனர்ஜி டிஃபரன்ஸ். ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், அதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. தென் நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ். ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆகி நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் போனதுக்கு அப்புறம் அந்த நியூக்ளியஸ் வந்து எக்ஸைட்டட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் ரிலாக்ஸேஷன் சொல்றாங்க. ஓகேவா? தென் ரிலாக்ஸேஷன்லயே வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னன்னா ஸ்பின் லேட்டிஸ் ரிலாக்ஸேஷன், அதுதான் வந்து லாங்கிடியூடினல் ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட் ஸ்பின் ரிலாக்ஸேஷன், டிரான்ஸ்வர்ஸ் ரிலாக்ஸேஷன் சொல்றாங்க. ஸ்பின் லேட்டிஸ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து சரௌண்டிங் மாலிகுல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்பின் ரிலாக்ஸேஷன் அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ரிலாக்ஸேஷன்னா இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது நைபரிங் நியூக்ளிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் கொஞ்சம் தான். ஸோ நம்ம டைப்ஸ் வந்து ஓரளவு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயின் காம்போனன்ட்ஸா எது இருப்பாங்கன்னா ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், ஆர்எஃப் ரிசீவர், ஸ்வீப் ஜெனரேட்டர், ரெக்கார்டர், சாம்பிள் செல்ஸ். இவங்க தான் வந்து நமக்கு மெயினா இருக்கிற வந்து காம்போனன்ட்ஸ். இப்போ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எதுக்கு அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனை வந்து நம்ம அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்போ வந்து நிறைய இருக்குல்ல 60 mHz 90 mHz அதோட கெப்பாசிட்டி ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோமே. ஸோ அதுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர். ஆர்எஃப் ரிசீவர் ஆர் டிடெக்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் அன்அப்சர்வ்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி நம்ம மெஷர் பண்ணோம். ஸ்வீப் ஜெனரேட்டர்னா வந்து இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அது வந்து எவ்வளோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது தான். அதுதான் வந்து ஸ்வீப் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் ரெக்கார்டர் வந்து நமக்கு என்எம்ஆர் சிக்னல் வந்து கிடைக்கும், ரெக்கார்ட் ஆகும். அது எங்க இருந்துன்னா டிடெக்டர்ல இருந்து தான் நம்ம வாங்கி ரெக்கார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் செல் வந்து சாம்பிள் டெஸ்ட் டியூப் வந்து 25 சென்டிமீட்டர் லாங்கா இருக்கும், 5 mm அவுட்டர் டயாமீட்டர் இருக்கும் சொல்றாங்க. அதுக்குள்ளதான் நம்ம வச்சு 30 RPSல நம்ம ரெவல்யூஷன் பர் செகண்ட்ல விடும் போது நமக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்றாங்க அந்த சாம்பிள் சொல்யூஷனுக்கு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன மெயின் காம்போனன்ட் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், ஆர்எஃப் ரிசீவர் ஆர் டிடெக்டர், ஸ்வீப் ஜெனரேட்டர், ரெக்கார்டர், சாம்பிள் செல். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட டயக்ராம் இப்படிதான் இருக்கும். இது ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், ஸ்வீப் ஜெனரேட்டர், ஆர்எஃப் ரிசீவர் அண்ட் டிடெக்டர், ரெக்கார்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவள் தான். இதுதான் வந்து இங்கதான் சாம்பிள். தென் இது வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சுதான் ரிப்பீட் ஆகும். நார்மலா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ வந்து சாம்பிள் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்றோம். ஓகேவா? சாம்பிள் வந்து தின் கிளாஸ் சாம்பிள் டியூப்ல வந்து பிளேஸ் பண்ணதும் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அங்க இருக்கும். அது வந்து மேக்னெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுவே என்ன பண்ணணும்னா அதுவே அலைன் ஆகி பேரலல் ஆன்டி பேரலா நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சோம்ல, பேரலல் ஆன்டி பேரலா அதுவே வந்து டூ ஓரியன்டேஷன் அலைன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், ஐ மீன் சென்ட் பண்ணும். எதுக்குன்னா வந்து ஆர்எஃப் ரேடியேஷன் வந்து சாம்பிளுக்கு வந்து சென்ட் பண்ணும் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ்வலா வந்து MHz ரேஞ்ச்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ரெசனன்ஸ்னா என்ன நம்ம படிச்சோம். இப்போ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து லேப்மோ ஃப்ரீக்வன்சி அந்த ப்ரெசிஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு எனர்ஜி அப்சர்வ் ஆகி கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இதுதான் ரெசனன்ஸ் படிச்சோம். ரிலாக்ஸேஷன் அது நமக்கு வந்து அந்த எக்ஸைட்டேஷன் போனதுக்கு அப்புறமா எக்ஸைட்டேஷன்ல இருந்து மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரும் ரிலீசிங் எனர்ஜி. ஸோ ரிலீசிங் எனர்ஜி மூலியமா நமக்கு வந்து அந்த நியூக்ளியை வந்து எக்ஸைட்டட் நியூக்ளியை வந்து ரிட்டர்ன் டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து வந்தது தான் வந்து ரிலாக்ஸேஷன் சொல்றோம். சிக்னல் டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும்
ஆர்எஃப் ரிசீவர் ஆர் டிடெக்டர் இது வந்து எமிட் ஆன சிக்னலை வந்து ரெக்கார்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அது வந்து ஆம்பிளிஃபைட் வந்து ரெக்கார்டருக்கு சென்ட் பண்ணி ஃபைனலா நமக்கு என்னமா ஸ்பெக்ட்ரம் பீக்ஸ் வந்து இதன் பீக்ஸ்லாம் வந்து நமக்கு அப்டைன் ஆயிடும்னு சொல்றான். ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து வெயிட் இஸ் செகண்ட் ஷிஃப்ட். கெமிக்கல் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ஷிஃப்ட் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ நியூக்ளியஸ் கம்பேர்டு வித் ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட். இது வந்து அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூக்ளியஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட் வந்து அந்த நியூக்ளியஸ் அரௌண்டா இருக்கிறனால நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. எது எதுக்குன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நியூக்ளியஸ் இந்த ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் இதுல தான் மெஷர் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் டெல்டா ஈக்குவல் டு சாம்பிள் மைனஸ் ரெஃபரன்ஸ் பை ஸ்பெக்ட்ரோமீட்டர் இன்டூ 10⁶. இதுல வந்து நியூ சாம்பிள் வந்து என்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் சாம்பிள், நியூ ரெஃபரன்ஸ்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெஃபரன்ஸ், நியூ ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங். ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷீல்டிங்னா இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் வென் சரௌண்டிங் எலக்ட்ரான்ஸ் இப்போ சரௌண்டிங்கா இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும் போது அதை அப்போஸ் பண்ணி விட்டுரும். அதை அப்போஸ் பண்ணும் போது இந்த நியூக்ளியஸ் எல்லாமே லோயர் மேக்னெட்டிக் ஃபீல்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இந்த சிக்னல் வந்து என்னவா அப்பியர் ஆகும்னா லோயர் கெமிக்கல் ஷிஃப்டா வரும். புரியுதா? நான் அகைன் சொல்றேன். இப்போ சரௌண்டிங்கா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும் போது அதை அப்போஸ் பண்ணிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த நியூக்ளியஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது லோவர் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். டீஷீல்டிங்னா என்னன்னா இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணாது, அது பாதுகாக்கவே காக்காது. ஓகேவா? ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணாததுனால நமக்கு வந்து ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்டா வரும். ஆல்ரெடி அங்க நியூக்ளியஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது இன்னும் ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்டா தான் ஆயிடும். ஸோ இதனால நமக்கு வந்து இந்த சிக்னல் அப்பியர் ஆகுறது ஹையர் கெமிக்கல் ஷிஃப்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷீல்டிங் அண்ட் டீஷீல்டிங். நெக்ஸ்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் கெமிக்கல் ஷிஃப்ட். இந்த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில பொறுத்த வரைக்கும் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் கெமிக்கல் ஷிஃப்ட்ல வந்து இந்த புரோட்டான்லாம் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட் வந்து சுத்தி இருக்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இந்த புரோட்டான் எல்லாமே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அரௌண்ட் ஏ புரோட்டான் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த பொசிஷன் சிக்னல் எல்லாமே வந்து NMR ஸ்பெக்ட்ரம்ஸ்லயும் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ அந்த எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட் சுத்தி ஏத்த மாதிரி தானே நமக்கு டிஃபர் ஆகுதுன்னு நம்ம கெமிக்கல் ஷிஃப்ட்ல படிச்சோம். ஸோ அதுதான் இதுலயும் சொல்றாங்க. அது டென்சிட்டி அரௌண்ட் த புரோட்டான்ஸும் சேஞ்ச் ஆகும், NMR ஸ்பெக்ட்ரமும் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் நமக்கு வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆகுது இந்த கெமிக்கல் ஷிஃப்ட்ல நம்ம இனிமே தான் பார்க்க போறோம். இப்போ வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஃபெக்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஃபெக்ட்னா என்னன்னா இப்போ ஒரு ஆட்டம்க்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது. எதுக்குன்னா வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து அதுவே வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக. ஸோ அப்போ அந்த புரோட்டான் என்ன பண்ணும்னா கார்பன் கூட அட்டாச் ஆகி அது வந்து நெகட்டிவ் ஆட்டம் கூட பவுண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் வந்து புல் பண்ணும் எதனா எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த அவே ஃப்ரம் புரோட்டான்ல இருக்கிறது வந்து நம்ம புல் பண்ணி இந்த ஷீல்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அந்த புரோட்டானோட ஷீல்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டு நமக்கு வந்து டீஷீல்டிங்கா வரும். ஸோ அதனால நமக்கு என்னன்னா அந்த புரோட்டான் எல்லாமே வந்து ரேடியேஷன் அப்சர்வ் பண்றதுனால நமக்கு எல்லாமே ஹையர் கெமிக்கல் ஷிஃப்டா போயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஃபெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து இதுல நிறைய இருக்குல்ல. ஸோ காம்பவுண்ட் இருக்காங்க, கெமிக்கல் ஷிஃப்ட்ல இருக்காங்க. இதுல வந்து எது அதிகமா இருக்கு? CH3F தானே. ஸோ அதான் சொல்றாங்க ஃப்ளூரைட் தான் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் டீஷீல்டிங்கா இதுல வந்து ஷோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்சோ த டீஷீல்டிங் எஃபெக்ட் டிக்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து
டிஸ்டன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து வாண்டர்வால்ஸ் டீஷீல்டிங். இப்ப இந்த வாண்டர்வால்ஸ் டீஷீல்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஜிட் மாலிகுல்ல புரோட்டான் வந்து லொகேட்டட் ஆயிருக்கலாம். எது கூடனா பல்கி குரூப்ஸ் கூட. ஓகேவா? சோ அப்ப அந்த எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் பல்கி குரூப் வந்து ரெப்பல்ஸ் ஆகும். எங்கன்னா வந்து எலக்ட்ரான் இந்த புரோட்டான்ல அரௌண்டா இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரெப்பல்ஷன்னால நமக்கு வந்து அந்த ரெப்பல்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெப்பல்ஷன் நடக்கிறனால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த சுத்தி இருக்கிற இந்த புரோட்டான்ஸ் எல்லாமே வந்து டிக்ரீசஸ் ஆயிடும். அதனால நமக்கு டீஷீல்டிங் வரும்னு சொல்றாங்க. அண்ட் புரோட்டான் சிக்னல் வந்து அப்பியர் ஆகுறது ஹையர் வேல்யூ, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதோட ஹையர் வேல்யூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ஃபேக்டர் அஃபெக்டிங் வாண்டர் வால்ஸ் டீஷீல்டிங்ல. நெக்ஸ்ட் வந்து அனிசோட்ரோபிக் எஃபெக்ட். அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது எப்படி அக்வயர் ஆகுதுன்னா, ஒரு சர்டைன் குரூப்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், லைக் இந்த டபுள் பாண்ட் ஆரோமேட்டிக் ரிங்ஸ் இந்த மாதிரி, இவங்க எல்லாமே வந்து சர்க்குலர் பாத்தா வந்து மூவ் ஆகுவாங்க. அப்போ வந்து நமக்கு எப்போ மூவ் ஆகுவாங்கன்னா சர்க்குலர் பார்த்தா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம கொடுக்கும் போது இந்த சர்டைன் குரூப்ஸ்லாம் வந்து சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுவாங்க. இந்த மூவ்மெண்ட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து ஒரு செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து இந்த மாலிகுல்ல வந்து இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த செகண்டரி ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் இது இன்க்ரீஸாகவும் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படின்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறது வந்து நியர்பை புரோட்டான்ஸ் மூலியமா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இதனால நமக்கு வந்து சில புரோட்டான் வந்து டீஷீல்டடா ஆகலாம், சிலது வந்து ஷீல்டடா ஆகலாம். ஸோ அதுதான் சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் some proton became deshielded, shift to higher values called downfill shift ன்னு சொல்றாங்க. While the other become shielded, shift to lower values called upfill shift ன்னு சொல்றாங்க. இந்த எஃபெக்ட் தான் நம்ம அனிசோட்ரோபிக்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து சேமா இருக்காது. இப்போ அரௌண்ட் த மாலிகூல்ஸ்ல இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சேமா இருக்காதுன்னு சொல்றாங்க எல்லா டைரக்ஷன்லயும். ஸோ இதுதான் அனிசோட்ரோபிக் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் இன்வேரியபிள் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ்லாம் இருப்பாங்க அதோட ஸ்ட்ரக்சர்ல. ஓகேவா? ஸோ அந்த ஈச் புரோட்டானும் வந்து சேமா இருக்காது. அந்த என்விரான்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா புரோட்டானும் சேமா இருக்கும்னா இருக்காது அந்த புரோட்டான். ஸோ அதனால நமக்கு வந்து என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி நமக்கு தெரியணும்ல ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்ப டைப்ஸ் ஆஃப் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நம்பர் ஆஃப் பீக்ஸ் ஆஃப் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம், இந்த எவ்வளவு பீக்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்து எவ்வளவு ஹைட்ரோஜன் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்றாங்க அந்த என்விரான்மெண்ட் எக்ஸிஸ்டிங் மாலிகூல்ஸ்ல. எக்ஸாம்பிள் 2 பீக்ஸ் இருந்தா 2 டைப்ஸ் ஆஃப் புரோட்டான் இருக்கும், 3 பீக்ஸ் இருந்தா 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் புரோட்டான். என்விரான்மெண்ட் ஆஃப் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் டீஷீல்டட் ஷீல்டட் இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் பீக் வந்து புரோட்டான் வந்து ஷீல்டடா டீஷீல்டடா அதுதான் சொல்லுமா. எப்படி அந்த பொசிஷன் இருக்கு, அந்த பொசிஷன் ஆஃப் பீக் தான் வந்து ஷீல்டடா டீஷீல்டடா இதுதான் வந்து நம்ம சொல்ல போதே. ஸோ இப்போ அலிஃபேட்டிக் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் அப்பியர் ஆகுறது வந்து 0 to 2 டெல்டா வரைக்கும் அப்பியர் ஆகும். அரோமேட்டிக் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் 6 to 9 டெல்டா வரைக்கும் அப்பியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆஃப் ஈச் டைப். இப்போ இன்டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஹைட்டா இருக்கட்டும் ஏரியாவா இருக்கட்டும் அதுதான் வந்து நமக்கு பீக்ஸே சொல்லும். எப்படி எவ்வளவு புரோட்டான் வந்து இந்த என்விரான்மெண்ட்ல வந்து இருக்கு, எவ்வளவு இருக்கு. இப்போ வந்து பிக்கர் பீக்னா வந்து மோர் புரோட்டான் டைப் இருக்கும், ஸ்மாலர் பீக்கா இருந்துச்சுன்னா ஃபீவர் கம்மியான புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லும் நம்ம இன்டென்சிட்டி, அந்த ஹைட் ஏரியா வச்சுதான் நம்ம வந்து சொல்ல போறோம். பிக்கரா இருந்துச்சுன்னா நிறைய இருக்கும், ஸ்மாலரா இருந்தா கம்மியா இருக்கும், ஃபீவரா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் புரோட்டான் வந்து மல்டிப்ளிசிட்டி. இப்போ வந்து பீக்ஸ் வந்து நியர்பை புரோட்டான்ஸ்ல வந்து பீக்ஸ்லாம் ஸ்பிளிட்டிங் ஆகுதுன்னா, இப்போ 1 அட்ஜஸ்டன்ட் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் டபுளெட்டா இருக்கும், 2 பீக்ஸா இருக்கும். 2 அட்ஜஸ்டன்ட் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளெட்டா இருக்கும், 3 பீக்ஸா இருக்கும். இப்போ 3 அட்ஜஸ்டன்ட் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் 4 பீக் கிட்ட நமக்கு வந்து காட்டும்னு சொல்றான். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிசிட்டி அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ என்எம்ஆர் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பண்றது கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம், மாலிகுலர் ஏசிமெட்ரி,
ஹைட்ரோஜன் பாண்டிங், கீட்டோ எனால் டாட்டோமெரிசம், இது மூலியமா தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம்னு சொல்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன் பொசிஷன் ஆஃப் சம் ப்ரோட்டான்ஸ். இப்போ அலிஃபேட்டிக்கா இருக்கட்டும், அல்சைக்ளிக் ப்ரோட்டான்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு அப்பியர் ஆகுறது 0 to 2 டெல்டாவா இருக்கும். அதுக்கப்புறம் ஆரோமேட்டிக் அண்ட் ஹேரோமெட்ரிக் ப்ரோட்டான்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகுது 6 to 9 டெல்டாவா இருக்கும். அசிட்டைலினிக் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் அப்பியர் ஆகுறது 2 to 3 டெல்டாவா இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த அப்சார்ப்ஷன் பொசிஷன் ஆஃப் சம் புரோட்டான்ஸ் பத்தி நம்ம வந்து இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆப்டிக்கல் பியூரிட்டி. இப்ப NMR பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த எனன்சியமர் வித் கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட்ல வந்து நம்ம இந்த ஆப்டிக்கல் பியூரிட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆப்டிக்கல் பியூரிட்டி. தென் லாஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். இப்போ NMR பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அனலைஸ் பண்றது இந்த மிசிலி ஃபார்மேஷன் அண்ட் ட்ரக் மேக்ரோ மாலிகூல்ஸ் ஆர் ட்ரக் ரெசப்டர் இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து NMR வந்து ஸ்டடி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் வந்து பி ஃபார்மா இருக்கட்டும் அண்ட் டி ஃபார்மா இருக்கட்டும், இந்த மாதிரி M.Pharm சிலபஸ் படி நம்ம வந்து ஒரு வீடியோஸை போட போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க.